இதுதான் ஸ்பேஸ் டாக் லைக்காவின் சோக கதை. 1957 நவம்பர் 3 சோவியட் விஞ்ஞானிகள் தெருக்களில் இருந்து ஆதரவு அற்ற நாய் ஒன்ன பிடிச்சிட்டு வராங்க. அதுக்கு லைக்கான்னு பேர் வைக்கிறாங்க. இந்த கேப்சூல்குள்ள உட்கார வச்சு ஸ்பாட்னிக் 2 ராக்கெட் மூலியமா ஸ்பேஸுக்கு அனுப்ப பிளான் பண்றாங்க. கடைசியா ராக்கெட் கதவை மூடின பெண்மணி கண்ணீர் மல்க என்ன மன்னிச்சிடு லைக்கான்னு சொல்றாங்க. லைக்காவை பூமிக்கு மறுபடியும் கொண்டு வர டெக்னாலஜி அவங்க கிட்ட கிடையாது. அதனால 3 நாள் கழிச்சு சாப்பிடுற மாதிரி லைக்காவுக்காக விஷம் கலந்த உணவையும் செட் பண்ணி அனுப்புறாங்க. துரதிர்ஷ்டவசமா ராக்கெட் புறப்பட்டு 6 மணி நேரம் கழிச்சு லைக்கா இருந்த கேப்சூல் உள்ள கூலிங் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகி வெப்பம் பல மடங்கு அதிகரிச்சதுனால லைக்கா பரிதாபமா இறந்து போகுது. ஸ்பேஸா லைக்கா ஆன்மா கலந்துடுச்சு. இந்த செய்தி உலகம் முழுவதும் உள்ள மனித உள்ளங்களை உலுக்கிடுச்சு. லைக்காவோட தியாகத்தை போற்றும் விதமாக லைக்காவுக்கு ஒரு நினைவிடம் அமைக்கிறாங்க. விசிட்டர்ஸ் தினமும் மலர் தூவி லைக்காவுக்கு அஞ்சலி செலுத்துறாங்க. லைக்கா போட்டோ போட்ட ஸ்டாம்பையும் வெளியிடுறாங்க.